அவ எந்த குற்றமும் பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. புருஷனும் கிட்ட இல்ல, குடும்பமும் நெருக்கத்துல இல்ல. 4 செவத்துக்கு நடுவுல கைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தெரிஞ்ச உண்மையை ஏன் இப்படி மறைக்கிற? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. சீ டேய், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுடா. யாருக்காகவோ நம்ம ஏன்டா சண்டை போட்டுக்கணும்? யாருக்காகவோ இல்ல, ஒரு அப்பாவி பொண்ணுக்காக. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காப்பாத்துறதுக்கு தானே இந்த ஆர்வம். உன்ன மாதிரி ஷெல்ஃபிஷ்க்குலாம் அது புரியவே புரியாது. நீரு இப்படியே இரு, பேருக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கோழையாவே இரு. நீ யார் நல்லா இருந்தா உனக்கு என்னடா? நீ நல்லா இருக்கணும். மீனாட்சி எந்த குற்றமும் செய்யல. டாடி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னம்மா? எங்க அப்பா கோழையான போலீஸ் இல்ல. பாத்தியா, உன்னை பத்தி உன் பொண்ணே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. இப்ப சொல்ல, உண்மையை மட்டும் சொல்ல. என்கவுண்டர்ல அடிப்பட்ட டிஎஸ்பிய கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் டாக்டரை கூட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. ரொம்ப வலிக்குது டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு. சார், டிவி ஆஃப் பண்ணுங்கடா. யோ, டிவி ஆஃப் பண்ணியா? போயா. முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் ஆகட்டும் டாக்டர். வலி குறைஞ்சிரும்ல? ஒரு நிமிஷம், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுறேன், வலி குறைஞ்சிரும். அவ்வளவுதாங்க. இப்போ நிம்மதியா தூக்கம் வரும், வலி எதுவும் இருக்காது. என்ன மாப்பிள்ளை சொல்லிருக்கீங்க? இன்னைக்கும் கல்யாண நாளா? இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ, ஏண்டா அறிவு இருக்கடா உங்களுக்கு? வேற எந்த டாக்டர் கிடைக்கலையா? அது வந்து சார், இவர் தான் அங்க நல்ல டாக்டர். நல்ல காரியம் பண்ணீங்க. என்ன ஆளுப்பா நீங்க? பாவம் பாவரு, அந்த பொண்ணு எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம். பரவாயில்ல சார், என் ஒய்ஃப் போக தான் சொன்னான். ஃபர்ஸ்ட் நைட்டோட ஒரு ஆளோட உயிர் தான் முக்கியம்னு சொன்னான். அப்படியா? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ஏத்த பொண்டாட்டி தான். பெஸ்ட் ஆஃப் லக் டாக்டர். தேங்க்யூ. ஏப்பா, டாக்டரை மண்டியில் விட்டுட்டு வாங்க. சரிங்க சார். பரவாயில்ல சார், நானே போய்க்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன். வலி குறைஞ்சிரும்ல? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல, வலி குறைஞ்சிரும். ஒருவேளை வலி வந்துச்சுன்னா இந்த டேப்லெட் போடுங்க. ஒரு ½ hour பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி. குட் நைட். குட் நைட். டேக் கேர். தேங்க்யூ.
அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு போன போஸ் அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. உனக்கு கூட தெரியாதா? நான் ஒரு கோழை இல்லைன்னு நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்ட. அதனால எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்படின்னா போஸ் எதுக்காக வீட்டுக்கு போகல? அதே கேள்வியை தான் மீனாட்சியும் கேட்டா. ஆளாளுகிட்ட கேட்டா. ஒருத்தரோட காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே கேட்டா. ஆனா அதுக்கான பதில் அந்த இன்ஸ்பெக்டர் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படின்னா மீனாட்சியை எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல ரூம்ல இருக்க வேண்டிய புருஷன் காலையில ஒருலும் வராததால அந்த புருஷனை தேடிட்டு அங்க போனான். எங்க? ஊருக்கு எல்லையில. போஸ் அங்க இருந்தா அவளுக்கு யார் சொன்னது? யார் சொன்னாங்கன்னு தெரியல. சர்ச்சிங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஜீப்ல ஏத்திக்கிட்டு இன்ஸ்பெக்டரை எங்களை அங்க கூட்டிட்டு போற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. மீனாட்சி நக்ஸலைட்டோட ஆளுங்கன்ட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் எங்க கிட்ட சொன்னாங்க. கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட பிளான் மாறி போச்சு. அன்னைக்கு நைட் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பார்வை மீனாட்சி மேல விழுந்ததுன்னு எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சது. வீணா பழிய போட்டு மீனாட்சியை கூப்பிட்டு வந்தது அந்த நரசிம்மனால நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு. ஏண்டி இந்த நக்ஸலைட்டுக்கு நீ எத்தனை நாளா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு இருக்க? எங்கெங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்கங்கிறத ஒழுங்கா இப்ப நீ சொல்றியா இல்லையா? சார், எனக்கு நிஜமா எதுவும் தெரியாது. என்ன யாரோ நினைச்சு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு நீங்க பேசுறது எதுவுமே புரியல சார். நீங்க தானே என் டாக்டர் சாரை கூட்டிட்டு போனீங்க. அவரு ரொம்ப நேரம் ஆகிய திரும்ப வரல. அவரை தேடிதான் நாங்க வந்தேன். அது தவிர நான் எதுவும் செய்யல சார். நாங்க டாக்டரை கூட்டிட்டு வந்தா நீ ஏண்டி காட்டுக்குள்ள போய் தேடுற? என்ன என்கிட்டயே விளையாட்ட காட்டுறியா? சொல்லு சொல்லு, எத்தனை நாள் அவன் கூட இருக்க? சொல்லு, மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். புது கல்யாண பொண்ணு பாவம், ஃபர்ஸ்ட் நைட் கனவு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. ஏய், ஓ டாக்டர் சார் என்ன ஆனாரு கூட தெரியாது. அவருக்கு பதிலா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன என் வீட்டுக்கு போக விடுங்க சார். ஏய் ஆடி, ஏய் என்னடி, ஏய் வா, ஏய் திமிராத. இங்க இருந்து தப்பிச்சு போற காரியம் முடியாத காரியம், தெரிஞ்சுக்க. சொல்றது புரியுதா? மரியாதையா நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுன்னு வை. உன் மேல கேஸ் எதுவும் போடாம விட்டுருவேன். கேட்கலன்னு வச்சுக்க, கண்டிப்பா நீ ஜெயிலுக்குள்ளதான் போவ. படுபாவி, உன்னை நம்பி என் வீட்டுக்கார அனுப்பிச்சு வச்சா கடைசியில என் மேலேயே கேஸ் போடுறேன்னு சொல்லுவியா? நீல மனுஷனே இல்ல. ஏண்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்க. அதான் கேஸ் போட மாட்டேன்னு சொல்றல்ல. சாகறதா இருந்தாலும் அது அவரோட தான். நீ மட்டும் என் பக்கத்துல வந்த என் உயிரை வேணாலும் விடுவனே தவிர நீ நினைச்சது மட்டும் நடக்காது. ஏய் என்னடி ஓர சீன் போடுற? ஏய் நில்றி. ஏய் ஓட்டமா காட்டுற. ஏய் ஏய் நில்ல. ஏய் ஏய் வா, என்ன காப்பாத்துங்க. ஆடினா. ஏய் 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 நில்ல. எங்கடி போயிருவ? உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுடு. ஏய் சொல்லிட்டே இருக்க. ஏய் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. ஏய் என்ன விட்டுடு. ஏய் வேண்டாம். ஏய் ஸ்டாப் தட். சார், என்ன காப்பாத்துங்க சார்.
யாருமா நீ? நான் தான் டாக்டர் சாரோட வைஃப். நான் அவரை தேடிக்கிட்டு வந்தேன். இவர் என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து. ஏண்டா என் உயிரை காப்பாத்துற டாக்டர்டா அவரு. அந்த டாக்டர் பொண்டாட்டி மேல கை வைப்பியா? உன்னை சுட்டு கொன்னுருவேன். சார் சார் என்ன நீங்க மன்னிச்சிருங்க சார். நான் இனிமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். சார் சார் வேணாம் சார். சார் சார் உங்க காலில் விழுந்து கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க சார். சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். சார் இனிமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் சார். உங்க காலில் விழுந்து கேட்குறேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் கையெடுத்து கும்பிடுறேன் சார், என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். கைக்கு கிடைச்சதை விட்டுருவானா நானு? வந்துட்டான். என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க நீ? சார் எப்படி நடந்தது? சார் உங்களதான். அது அது வந்து இது சாரோடது. இது எடுத்து இவ சுட்டுட்டா. இல்ல இவ புருஷங்கிறது ஓடி போயிட்டா. ஆனா இவன் வசமா என் கையில சிக்கிட்டா. சார் நீங்க சொல்றது அவ்வளவுதான். நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் சார். அவளுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு சார். அவளை விட்டுருங்க சார். ஓ இவங்க கூட்டாளில நீயும் ஒருத்தனா இருக்க போல இருக்கு. நீ கொடுத்த தகவலாலதான் இவ இங்க வந்து நம்ம டிஎஸ்பிய சுட்டு கொன்னுட்டா இல்ல? அப்படின்னா நான் சொல்றத மட்டும் எழுதிக்க. பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வை. இவள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒழுங்கா கூட்டிட்டு வா. இவ இதுவரைக்கும் என்னெல்லாம் குற்றம் செஞ்சிருக்காங்கிறத நான் கேஸ்ல ஃபைல் பண்ணிக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? நான் முதல் தடவையா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு அப்பதான் தெரியும். போலீஸ்காரங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய மீனாட்சி ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்ற சொல்லி புருஷனை அனுப்பி வச்சா. அவ ரொம்பவும் பயந்து நடுங்கி போனாலோ அந்த மீனாட்சியை பார்த்தோன்னே நானே புரிஞ்சுக்கிட்டேன். இதை பண்ணது சர்க்கிள் இன்ஸ்பெக்டராகவே இருக்கலாம், ஆனா அவர் மட்டும் இல்லை. ஆமா. அப்படின்னா அந்த இன்னொருத்தர் யாரு? தெரியாது. இதெல்லாம் கேட்கும்போது நிறைய சந்தேகம் எனக்குள்ள வருது. போஸ கெஸ்ட் ஹவுஸ்க்கு ட்ரீட்மெண்ட்காக அமிச்ச மீனாட்சி அங்க தேடாம எதுக்காக ஃபாரஸ்ட்ல தேடணும்? அப்படின்னா வேற யாரோ அவளை வேணும்னே அங்க அமிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாதான் நக்சலைட்னா இவன் மேல அவங்க பழிய போடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது போஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ் காணாம போனது. மீனாட்சியை கெடுக்க முயற்சி பண்ணதும் டிஎஸ்பியை சுட்டு கொன்னதும் எல்லாம் திடீர்னு தான் நடந்தது. ஆனா போஸ் என்ன ஆனாருன்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு. என்னமோ நடக்குது. மீனாட்சி அரெஸ்டுக்கு பின்னாடி போஸ் காணாம போனதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. ஆமா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி தேவயானி இருக்கா. அப்படியா? அது எப்படி உனக்கு தெரியும்? சந்தேகப்பட்டேன். மீனாட்சி தான் இந்த குற்றத்தை பண்ணான்னு கோர்ட்ல தேவயானி மட்டுமே ஏறி சாட்சி சொல்லியிருக்கா. எதுக்காக போய் சொன்னா, எதுக்காக மீனாட்சியை ஜெயிலுக்கு அனுப்புனா நான் கண்டுபிடிக்கிறேன்.
டாக்டர் தப்பிச்சு ஓடுறாரா வா. போடா. நீ